Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Dandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. இந்தியாவில் ஐஃபோன் தயாரிக்கிறத நான் விரும்பலை, அமெரிக்காவில் தான் நீங்கள் உற்பத்தி அதிகரிக்கணும்னு சமீபத்தில் ஆப்பிள் சிஇஓ டிம் குக் கிட்ட தான் சொன்னதா வெளிப்படையாகவே ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். உலகத்திலேயே மிக அதிகமான வரி விதிக்கிற நாடுகளில் ஒன்று இந்தியா. இந்தியா மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் அங்கே போங்க, முதலீடு செய்யுங்க. ஆனால் அது எனக்கு பிடிக்கலை, இந்தியாவை அவங்களே பார்த்துப்பாங்க, நீங்கள் அமெரிக்காவில் இன்னும் அதிகமாக தொழிற்சாலையை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதிக முதலீடு செய்யுங்க அப்படின்னு ஆப்பிள் சிஇஓ கிட்ட ட்ரம்ப் பொது மீட்டிங்கில் வச்சே கேட்டது இந்தியாவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. உலக அளவில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் தன்னை விரிவுபடுத்தி முதலீடு செய்வதை ஏன் பிடிக்கலன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லணும். ட்ரம்ப்போட இந்த ரியாக்ஷனுக்கு ஆப்பிள் நிறுவனத்தோட எதிர்வினை என்னவா இருக்குங்கிறத பற்றி தான் இந்த பாட்காஸ்ட் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். இந்தியாவில் ஃபாக்ஸ்கான், விஸ்ட்ரான், பெகாட்ரான் ஆகிய 3 பங்குதாரர்கள் மூலமாக ஐஃபோன்கள், ஐபேட்கள், ஆப்பிள் வாட்ச்கள் ஆகிய சாதனங்களோட உற்பத்தியை ஆப்பிள் நிறுவனம் செஞ்சிட்ருக்கு. இந்தியாவில் சென்னை, பெங்களூரு, நொய்டா ஆகிய நகரங்களில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் அமெரிக்க சந்தைக்கான ஐஃபோன்கள் உற்பத்தி செய்யப்படுது. முதல்ல இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனம் உற்பத்தியை தொடங்கினதுக்கு முக்கியமான காரணம் சீனாவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான். 2020 சீனாவில் COVID-19 கட்டுப்பாடுகள் ஐஃபோன் தயாரிப்புகளோட உற்பத்தியை பெரிய அளவில் பாதிச்சது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சீனாவோடு ஏற்பட்ட பதற்றம் 2017, 2021 வரையிலான ட்ரம்ப்போட முதல் ஆட்சியில் சீன பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 145% வரி மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்தது. இதனால் ஆப்பிள் நிறுவனம் இந்தியா மற்றும் வியட்நாமை உற்பத்தி மையமாக தேர்ந்தெடுத்தது. நடப்பு 2025 அமெரிக்க சந்தைக்கு விற்கப்படுற பெரும்பாலான ஐஃபோன்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுவதா டிம் குக் பெருமையோடு அறிவிச்சிருந்தார். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே ஐஃபோன் உற்பத்தி இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கியிருக்கு. ஆப்பிள் நிறுவனம் தன்னோட ஐஃபோன்கள் உற்பத்தியை பெரும்பாலும் சீனாவிலையும் இந்தியாவிலையும் தான் செய்யுது. ஆப்பிளோட மிகப்பெரிய உற்பத்தி மையம் சீனா தான். உலக அளவில் விற்கப்படுற ஐஃபோன்களில் 80% சீனாவில் தான் உற்பத்தி ஆகுது. இந்தியாவும் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட மிக முக்கியமான உற்பத்தி மையமாக வளர்ந்துருக்கு. உலக அளவில் உற்பத்தி ஆகிற ஐஃபோன்களில் சுமார் 15-20% இந்தியாவில் தான் தயாரிக்கப்படுது. இந்தியாவில் நடப்பு 2025 மார்ச் மாத நிலவரப்படி கடந்த ஓராண்டில் சுமார் 22 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான ஐஃபோன்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இது 60% அதிகம். இந்தியாவில் ஐஃபோன் உற்பத்தி தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திற்கு சொந்தமான தொழிற்சாலையிலையும், டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் பெகாட்ரான் நிறுவனத்திலையும் நடக்குது. தற்சமயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 3 தொழிற்சாலைகள் தவிர மேலும் 2 தொழிற்சாலைகளை கொண்டு வர ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டிருக்கு. இந்தியாவில் தொழில் தொடங்க சாதகமான கொள்கைகள், உற்பத்தி செலவு குறைவு, அரசியல் ஸ்திரத்தன்மை ஆகிய காரணங்களால் இங்கே தொழிலை மேற்கொண்டு விரிவுபடுத்த ஆப்பிள் நிறுவனம் விரும்புது. இந்தியாவிலேயே பெரிய ஐஃபோன் உற்பத்தி தொழிற்சாலைகளில் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இது சென்னையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூரில் அமைஞ்சிருக்கு. ஃபாக்ஸ்கானில் மட்டும் 40,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. இதே மாதிரி மற்ற 2 தொழிற்சாலைகளும் ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸ்க்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது. இந்தியாவில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோட வருமானம் 2 மடங்காக உயர்ந்து சுமார் 1.7 லட்சம் கோடியை வருவாயாக ஈட்டியிருக்கு. இந்த சூழலில் தான் ஆப்பிள் சிஇஓ டிம் குக் கிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே சொல்லிட்டதால இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் அமெரிக்காவுக்கு இடம்பெயருமா, அப்படி போனால் 60,000க்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் பறிபோயிடும், புதுசாக வர வேண்டிய கம்பெனிகளும் இந்தியாவுக்கு வருமானு பல குழப்பங்கள் கடந்த சில நாட்களாக நீடிச்சு வந்தது. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக பதில் சொல்லும் விதமாக ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் ஐஃபோன் ப்ரொடக்ஷனை மேலும் இன்க்ரீஸ் பண்ண முடிவெடுத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறது மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுது. கடந்த 5 நாட்களில் மட்டும் 12,800 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கு ஆப்பிளோட வெண்டார் கம்பெனியான ஃபாக்ஸ்கான் நிறுவனம். மே 14 இருந்து மே 19 வரையிலான 5 நாட்களில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு யூனிட்டான யுசான் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெடில் தான் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனம் ஐஃபோன் உற்பத்தியை அதிகரிக்க போகிறதா சொன்னது உறுதியாகியிருக்கு. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவில் சுமார் 6 கோடி ஐஃபோன்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. சரி, ட்ரம்ப்போட பேச்சை கேட்டு இந்தியாவில் இல்லாமல் அமெரிக்காவில் ஐஃபோன் தயாரிக்க முடிவெடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இந்தியா, சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளை தாண்டி அமெரிக்காவில் ஐஃபோன்களை தயாரிக்க முடிவு செஞ்சால்
அதோட விலை $3000 அதிகரிக்குமா. இது இந்தியாவில் தயாரிக்கிற செலவான $1000 கம்பேர் பண்ணுறப்போ 3 மடங்கு அதிகம். இப்படி தயாரிப்பு செலவே 3 மடங்கு அதிகரித்தா எப்படி விற்று லாபம் பார்க்குறது? இது மட்டும் இல்லாமல் உற்பத்தியை இடமாற்றம் செய்கிறதுனால தொழிலாளர்களுக்கு ஊதியம் மாதிரியான அதிக செலவுகள் காரணமாக ஒரு ஐஃபோனுக்கான லாபம் சுமார் $450 இருந்து கிட்டத்தட்ட $60 குறைஞ்சிடும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இதனால் லாபத்தை கணிசமாக குறைச்சிக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுங்கிறது டெக் வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்சமயம் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட உற்பத்தி 80% சீனாவில் தான் நடக்குது. அங்கே அதனால் 50 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை அது கொடுத்துருக்கு. இப்போ ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதன் மூலமாக சீனாவில் இருந்து தான் வேலைவாய்ப்புகள் இந்தியாவுக்கு வருதுன்னும் அமெரிக்காவிலிருந்து இல்லைன்னும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. எங்கே அமெரிக்காவை விட்டு முதலீடு போயிடுமோ, உற்பத்தி சந்தையோட மையமாக அமெரிக்கா இல்லாமல் ஆகிடுமோங்கிற பயத்தில் தான் ட்ரம்ப் ஆப்பிள் கம்பெனியை இந்தியாவுக்கு போக வேண்டாம்னு சொன்னாலும் உண்மையில் பாதிப்பு அமெரிக்காவுக்கு இல்லை, சீனாவுக்கு தான்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. நடப்பு நிதியாண்டில் மட்டும் இந்தியாவிலிருந்து 2 லட்சம் கோடிக்கும் மேலே மொபைல் ஃபோன் ஏற்றுமதி நடந்திருக்கணும். இது இதுவரை இல்லாத புதிய உச்சம் தொட்டிருக்கிறதா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சமீபத்தில் அறிவித்தார். இதில் ஐஃபோன் எக்ஸ்போர்ட்ஸோட வேல்யூ மட்டுமே 1.5 லட்சம் கோடியாம். அந்த அளவுக்கு இந்தியாவோட மொபைல் ஃபோன் உற்பத்தி துறையில் ஆப்பிள் நிறுவனம் மிகப்பெரிய பங்கு வகிப்பதை இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆப்பிள் வரிசையில் சாம்சங், கூகுள் ஆகிய நிறுவனங்களும் வியட்நாமில் இருந்து தங்களோட தொழிற்சாலைகளை இந்தியாவுக்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய புகழ்பெற்ற பன்னாட்டு உற்பத்தி தொழிற்சாலைகள் இந்தியாவுக்கு வருவதை அதிகரிக்கவும் இருக்கிறத தக்க வைக்கவும் பல சலுகைகளை அரசு அறிவிச்சா அதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் பெறுகிறதோட மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கும் அது வழிவகுக்கும்னு எதிர்பார்ப்புகள் நிலவுது. Dandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தவிர்க்க முடியாத thumbnails, கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.